மார்க்கு 16:15. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பின்பு அவர் கொடுத்த ஒரு கட்டளை இங்கே நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களை சொல்லுகிறார். உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் செய்தியை சொல்லுங்கள். என்ன செய்தியை சொல்ல போகிறீர்கள்? ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று இயேசு கட்டளை பிறப்பித்திருக்கிறதை பார்க்கிறோம். அது சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். யாரை பற்றி நற்செய்தி என்று மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய நல்ல செய்தியை மக்களுக்கு சொல்வது ஊழியம் என்பதை சுருக்கமாக நாம் சொல்லலாம். அதை தவிர வேறு எதுவும் பேசுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. இது ஒரு மதம் அல்ல, நாம் மத பிரச்சாரத்தில் இல்லை. இந்த இயேசுவின் அன்பை மக்களுக்கு சொல்லுகிற ஊழியத்தில் இருக்கிறோம். விரும்புகிறவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம், ஆசீர்வதிக்கப்படலாம். மற்றவர்கள் விட்டுவிடலாம். மனிதனுடைய சித்த சுயாதீனத்துக்கு இது ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வாழ விரும்புகிறவர்கள் பிசாசின் பிடியிலிருந்து, சாபத்திலிருந்து, அவனுடைய கோரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட விரும்புகிறவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர் இதை தள்ளிவிடலாம், அதை பற்றி பரவாயில்லை. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவ்வளவு சுயாதீனமாக அருமையானவர்களே நாம் தேவனை ஆராதிக்க முடியாது. இந்த சுயாதீனத்துக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அத்தனை கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது என்பதை மனதில் எப்போதும் கொள்ளுங்கள். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் நமக்காக செய்திருக்கிற எல்லா காரியங்களும் குறித்த அறிவினுடைய பெருக்கம் நன்றி பெருக்கத்தை நம்மிடத்திலே உண்டாக்குகிறது. எதுவும் நம்மிலே வந்ததல்ல. மனுஷன் என்பவன் நீங்கள் ஆழமாக வேதத்தை படிப்பீர்களானால் ஒன்றும் இல்லை. எங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில், கிறிஸ்துவ ஜீவத்தின் ஆரம்பத்திலலாம் எல்லாம் நம்ம ஜெபம், நம்ம உபவாசம், நம்ம ஆல்நைட் ப்ரேயர், நம்ம பிரதிஷ்டை, இதைத்தான் 7 நாளும் பிரசங்கித்தார்கள். இதில் தான் எல்லா கவனமும் செலுத்தினார்கள். அவ்வளவு கவனமும் செலுத்தியும் மறுபடியும் எங்கேயாவது பிசகு விழுந்துடும். ஏனென்றால் மனிதன் என்பவன் இஸ் நாட் பெர்ஃபெக்ட். எங்கேயாவது ஓட்டை இருந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே இந்த ஓட்ட உடசலை சரி பண்ணுறதுக்கு 7 நாள் செலவழிக்கிறப்பதா அந்த இயேசுவையும், இயேசுவின் நாமத்தையும், இயேசுவின் ரத்தத்தையும், சிலுவையும் உயர்த்தினா நல்லது என்று வேதம் போதிக்கிறது. ஆவி உலகத்திலே மனிதன் பெரியவன் கிடையாது. இவன் பிரச்சனை பெருசும் கிடையாது. தேவன் அவருடைய சிலுவை, அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம், அவருடைய ஆவி, இவைகள் பெரிதென்று அறிந்து கொள்ளுங்கள். அதனால தான் இயேசுநாட்டை போய் ஜெபம் பண்ண கேட்டாங்க சீஷர்கள். இயேசுநாதர் 3 காரியங்கள் தான் சொன்னார். உம்முடைய ராஜ்யம், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக. 3ம் பரலோகத்தை பற்றி தான். ஒரே ஒரு வரி தான், இன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆகவே கிறிஸ்தவ ஜீவம் என்பது கிறிஸ்துவை சுற்றி சுழலுகிற ஒன்று. நீங்கள் கிறிஸ்துவிலே அவ்விதமாக சுழலை கற்றுக்கொள்வீர்களானால் கிறிஸ்தவ ஜீவியம் எளிதாக இருக்கும். அனுகூலங்கள் அதிகமாக உங்களுக்கு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவ்விதமாக சுயாதீனமாக தேவனை ஆராதிக்க முடியாது. நான் அதை தொடர விரும்புகிறேன். ஒரு சில காரியங்களை தொட்டு விடுவோம். பாருங்கள், முதலாவது சீனாய் மலையில் ஆராய்ச்சாங்க. அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆரம்பித்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆராதனை பற்றி லேவியராகமம் 16வது அதிகாரம்
14வது வசனம். பின்பு காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து, அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். ஏற்கனவே நமக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரம் என்பது விசேஷமாக 2 பகுதியில் அடங்கியிருந்தது. முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம், 2வது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். 2க்கும் மத்தியில் ஒரு பெரிய திரை தொங்கினது. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த திரையை விலக்கி கொண்டு பழுதற்ற காளையின் இரத்தத்தோடு மகா பிரதான ஸ்தலத்தில் பிரவேசித்து அங்கே இருந்த கிருபாசனத்தின் மேலே இரத்தத்தை தெளித்தான். வருஷத்துக்கு ஒரு முறை. அந்த ஒரு வருஷம் அது வேரிடாக இருந்தது. அவர்களை பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் தீமையிலிருந்தும் பாதுகாக்க அது போதுமானதாக இருந்தது. மறுபடியும் அடுத்த வருஷம் அதே நாளில் அதே காரியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள். இவ்விதமாக 100கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது. அருமையானவர்களே, ஆகவே அந்த மகா பிரதான ஆசாரியன் என்பவன் பெரிய மரியாதைக்குரியவனாக இருந்தான். ஏனென்றால் 30 லட்சம் ஜனங்களில் அவன் ஒருவனுக்கு மாத்திரம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிக்க ஒரு அனுமதி கிடைத்தது. ஆனால் லேவியராகும் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இவ்விதமாக நான் வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. லேவியராகும் 16:2, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன், அதான் அந்த மகா பிரதான ஆசாரியன், சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்தில் தரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். பாருங்க, 30 லட்சம் ஜனங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு மனிதன் ஆரோன். அவனுக்கு எச்சரிப்பு வருது, ஒரு நேரம் தான் வரணும். ஒரு நேரம் பழகிட்டதுனால இந்த தரைக்குள்ளே எப்போதும் வரலான்னு நினைக்காத, நினைச்சேன்னா செத்து போயிடுவேன். ஆகவே சாகாதபடிக்கு சகல வேளையிலையும் உள்ள வர வேண்டாம் என்று எச்சரிப்பு கொடுன்னு மோசேட்ட கர்த்தர் சொல்லுகிறாரு. எப்படி ஒரு நிலை பாருங்கள். ஆராதனை என்றாலே உள் மனதிலே ஒரு பெரிய பயம் மக்களுக்கு இருந்தது. நடுங்கினார்கள், மோசேயும் நடுங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அருமையான புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறோம், ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், திரும்பவும் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்து அண்டையிலே கிட்டிச்சேர கிடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம் இது. வேத ஆசிரியர்களுக்கு தான் இது தெரியும். சும்மா கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு என்ன வேறன்னு தெரியாது. அருமையானவர்களே, ஆராதனை என்பது அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலையில் இருந்தது. ஆனால் காலகட்டத்திலே பெரிய மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு முடிவு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அதே கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்கு சொன்னார், அடிக்கடி உள்ளவராத உள்ள வந்தீங்கன்னா செத்து போயிடுவேன். இப்போ சொல்கிறாரு, இரக்கத்தை பெறும்படிக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேரக்கடவோம் என்று அவரே அழைப்பு கொடுக்கிறே பார்க்கிறோம். இந்த நாட்களிலே தள்ளி எட்டி நிற்பது அவிசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. கிட்ட வந்து அருமையானவர்களே, கர்த்தரோடு நெருங்கி பழகும்படி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அத்தனைக்கும் காரணம், வித்தியாசம் அது நாம் அல்ல என்பதை திட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேணும். நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்திருப்போம்னு சொன்னால், ஆரோனுடைய நிலைமையில் இருந்திருப்போம்னு சொன்னால் நமக்கும் அதே செருப்பு தான் வரும். மனிதர்களில் எந்த பாகுபாடும் கிடையாது. ஆனால் அருமையானவர்களே, வேதம் அதற்குரிய காரணத்தை சொல்கிறது. 14ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அங்கேருந்து ஆரம்பிக்குது.
கிருபாசனத்துக்கு முன்னால் தைரியமாக எப்படி வரலாம்? ஒரே காரணம், வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு. அவர் நிமித்தம் அருமையான மனிதர்கள் இன்றைக்கு துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு கிட்ட நெருங்கி வரும்படி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எப்போதும் தேவ சமூகத்தில் வரும்பொழுது தேவன் இயேசுவின் நிமித்தம் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் என்ற அறிவு அருமையான தேவ மக்களை நிரப்ப வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும், அறிவினத்திலிருந்து விடுதலையாக்கும். பாருங்கள், துணிகரமாக தேவ சமூகத்தில் போய் பரலோக பிதாவேன்னு எதையோ அருமையானவர்களே ஆரம்பித்து முடிக்கிறது இல்லை. உலக பிரகாரமான எத்தனையோ காரியங்களுக்கு எத்தனையோ விதிமுறைகள் இருக்கிறது. அதே போல் ஆவிக்குரிய காரியத்திலும் ஜெபிப்பதற்கு சில விதிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். இவளை அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், நமக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு இன்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால், எல்லாரும் சொல்லுவோம் நமக்கு இருக்கிறபடியால், நமக்காக தான் இருக்கிறாரு. அவர் இல்லைன்னா நாமும் செத்தோம், அவ்வளோதான். ஆகவே ஜெபங்களுக்கு பதில் வருகிறது. இதுவரைக்கும் பெற்ற நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து, அத்தனையும் இயேசுவின் முகத்தை பார்த்து பிதாவாகி தேவன் நமக்கு அருளி செய்த கிருபை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இங்கே 4 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபிப்பதற்கு புதிய ஏற்பாட்டில் ஜெபிப்பதற்கும் சில வழிமுறைகள் இருக்கிறது. பொதுவாக நீங்கள் சில வாலிப தம்பிமார் பிரசங்கம் கேட்டிருக்கிறேன், கத்திருந்து அதை டிமாண்ட் பண்ணலாம், இதை டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இந்த பகுதிகளை நாம் வாசிக்கும்போது அருமையானே சில காரியங்கள் நாம் படித்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 16ஆம் வசனம், ஆதலால் நாம் என்னத்தை பெறவும், சத்தமாக சொல்லுங்கள், எந்த ஆசீர்வாதங்கள் நீ வாங்கினாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, தேவ இரக்கம் அது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கடைசி காலத்தில் உங்கள் மேலே அது கொட்டப்பட்டிருக்கப்படினாலே அது நிமித்தமே எல்லா ஆசீர்வாதங்களும் அருளப்படுகிறது. அது மாப்பிள்ளையாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், அது ப்ரமோஷனாக இருக்கட்டும், வீடாகட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா ஆசீர்வாதங்களும் தேவ இரக்கத்தின் அடிப்படையிலேயே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்ற உணர்வு உங்களையும் என்னையும் நிரப்ப வேண்டிய அவசியமாக இருக்குது. நம்முடைய தகுதி கிடையாது. 7 நாள் உபவாசத்தில் போய் முழங்கால் போட்டாப்பில் உடனே பரலோகம் வானம் இடிஞ்சு கீழே விழுந்துடாது. பாருங்கள், ஆவிக்கு ஒரு விதத்தில் தவறான எண்ணங்கள் மக்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்கள், ஒரு கடிதம் வந்தது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயா உபவாசத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க, முடிக்க போகிறாங்க. 40 நாள் உபவாசத்தில் 38ஆவது நாளுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பம் வேணும்னா அவசரமாக தந்தியடிங்க, இல்லைன்னா சீக்கிரமாக ஏந்திச்சிடுவார், அவர் உபவாசம் முடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி கடிதம் வந்தது எனக்கு. நான் யோசனை, உபவாசத்தை ஆரம்பித்ததே தப்பு, முடிக்கிறது சீக்கிரமாக முடிக்கிறது நல்லது. இதுக்கு முன்னாடியே முடிச்சிருக்கலாம். 38 நாள் இட்ஸ் டூ லேட்டு. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, நீ உபவாசிக்கும் போது அடுத்தவன் பார்க்காதபடி முகத்தை நல்லா சோப் போட்டு கழுவி பெர்ஃப்யூம் ஒன்றுன்னு போட்டிருக்கு, நல்ல சென்ட் அடிச்சுட்டு வான்னு போட்டிருக்கு. உபவாசம் அன்னைக்கு தான். இவன் இந்த ஊரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான். 40 நாள் உபவாசம் ஐயா இருக்கார், ஐயாட்ட எழுதுனா பதில் வரும். ஏன் ஐயா இல்லைன்னா ஊரே உலகமே இல்லையா? யோசிச்சு பாருங்கள், ஜனங்கள் அறிவு இல்லாமல் என்ன செய்கிறார்கள், சங்காரமாகிறார்கள். ஆகவே எல்லாம் இவங்க உபவாசத்தில் நம்ம அந்த டைம் ஆகிட்டுனா வருஷத்தில் இந்த டைமில், அந்த ஃபிக்ஸட் டைமில் உபவாசத்தை ஆரம்பிக்கணும். இல்லைன்னா பரலோகம் நிற்காது. எதையும் நம்பி பரலோகம் இல்லை. நாம் தேவனுடைய இரக்கத்தை நம்பி இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய இரக்கம் உள்ள ஆழமாக இறங்கட்டும், உன்னுடைய நன்மைக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். பதில்கள் வர வேண்டுமானால் அருமையால் அத்தனையும் தேவனுடைய சுத்தமான இரக்கம் இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்.
சரியான நேரத்தில் உதவிகளை செய்கிறாராம் தேவன். அது எதனால் செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. யார் நிமித்தமாக? இயேசுவின் நிமித்தமாக. காரணம், இயேசு செய்த அந்த தியாக பலியிலே கோடியிலே ஒரு துளி கூட அருமையானவர்களே எந்த மனிதனும் செய்ய முடியாது. நமக்காக, மனுக்குலத்துக்காக, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பாவியில் நிறைந்த அந்த உலகத்திலே, பிசாசு மக்கள் நிறைந்த உலகத்திலே, தேவன் இல்லை என்று சொல்லுகிற இந்த உலகத்திலே அவனுக்காக அருமையானவர்களே எல்லாம் அந்த இயேசு செய்தார் என்பது அற்புதமான விஷயம். அத்தனையும் எல்லாமே இட்ஸ் ஆல் காட்லி, எல்லாம் தெய்வீகமான காரியங்கள். ஆகவே ஜெபம் என்பது ஒரு தெய்வீகமான காரியம். அதற்கேற்ற ஒரு ரெபரன்ஸு, ஒரு மரியாதை கொடுத்து அவ்விதமாக நாம் ஜெபத்தில் பழகும் பொழுது நாம் பிள்ளைகளிடம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கொஞ்சம் ஜெபம் பண்ணாலும் நிறையா ஜெபம் பதில் வரும். ஏனென்றால் ஜெபத்திலே கண்டதையும் பேசக்கூடாதுன்னு இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. வீண் வார்த்தைகளை அலப்பாதிருங்கள். பாருங்கள், அநேக ஜெபங்கள் அலப்பலாக இருக்குது. நம்ம மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி தேவன்கிட்ட பேசுகிறோம். மனுஷன் வேறு, தேவன் வேறு. ஆகவே நம் வாழ்வடைவதற்கு, கேட்டதை பெற்றுக்கொள்வதற்கு சில விதிமுறைகளை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே ஏற்ற சமயத்தில் சகாயம் வருகிறது. ஜெபம் பண்ணணும். கிடச்சி போச்சு. கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து அந்த உதவியை கிருபையினாலே தேவன் செய்கிறார் என்பதை, ஒவ்வொரு உதவியும் மைட் மீ ஸ்மால் ஆர் பிக், சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், தேவ கிருபையினாலே அது வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் அருமையானுடைய ஒரு 2 பகுதியை பார்ப்போம். 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்கள் வழியாய் பரலோகத்து போன தேவகுமாரனாய் இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறபடினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு கிருபாசன தண்டை கிட்டி சேருவோம். வாய் உன்னை பேசிகிட்டே இருக்கணும். அருமையான நம்ம பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் பேசுகிறதுக்கு ஆயத்தப்படக்கூடாது. காரணம், அருமையானவர்களே, பிரச்சனைகளில் பேசும்படி வேதம் போதிக்கவில்லை. பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், பிரச்சனைக்கு பதில் அவருக்கு தெரியும். ஆனால் பிரச்சனைக்கு பதில் உனக்கு தெரியுமா என்பது தான் கிறிஸ்தவ ஜீவிதத்திலே கேள்வியாக இருக்கிறது. இயேசுவின் காயங்களால் குணமானீர்னு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வலிக்குதியா அங்கே வலிக்குதியான்னு அவர்கிட்ட சொன்னால் அது அவருக்கு தெரியும். இப்போ கர்த்தர் கேட்கார், கர்த்தருக்கு என் மேலே இறக்கமே இல்லையாங்கிற எண்ணத்தோட ஆண்டவரே இறங்குமையா வலிக்குதுன்னு சொல்கிறோம். கர்த்தர் சொல்கிற 2000 வருஷத்துக்கு முன்னால் நான் இறங்கிட்டேன். அறிவு 2000 வருஷத்துக்கு முன்னாலே மனு வர்க்கத்து மேலே, அவருடைய வியாதிகள் வேதனைகள் மேலே உள்ள அந்த இறக்கத்தினால எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை கல்வாரி சிலுவையிலே செய்திருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் அந்த வியாதிக்கு ஆசந்தப்பட்டிருக்கிறது. அதை பற்றி அறிவு உனக்கு இருக்கிறதா? அதை பற்றி மாத்திரம் பேசு. வியாதியை பற்றி இங்கே பேசாத. நான் டாக்டர் இல்லை. டாக்டர்னு சொன்னால் வியாதியை அப்படியே விழா வாரியாக கேட்பாங்க. அது என்ன செய்து, இது என்ன செய்து, இது என்ன செய்து, இது என்ன செய்து, கதை சொல்கிறார். ஸ்டாப், நிறுத்து. அதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும், டாக்டர் தெரியாது, எனக்கு தெரியும். அதுக்கு பதிலை வச்சிருக்கிறேன். அது உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வலி கிடையாது, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வலி. உனக்கு புரியுமா? உனக்கு இதை குறித்த அறிவு இருக்கிறதா? தலையில் உள்ள காயம், கையில் உள்ள காயம், காலில் உள்ள காயம், 33 வயசில் வாலு ரத்தம், தேவ ரத்தம் ஆறாய் ஓடிட்டு. அது மனுஷன், அவர் நம்மளை போல ஒரு மனுஷன்தான் பாருங்கள். ஆகவே மனுஷியமான எல்லா வேதனைகளும் அவருக்கு இருந்தது. ஒரு ஆணி குத்தனை நமக்கு தாங்கலை. அவர் அத்தனை வேதனையில் நமக்காகப்பட்டார். அதை குறித்த அறிவு இருக்கிறதா? ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டு, நன்றியறிவு. ஆண்டவரே உமக்கு நன்றி.
அவை காயங்கள் நிமித்தமாக நான் வர்றேன். வாயில் இயேசுவின் காயங்களால் குணமானீர்கள். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் அவருடைய தகுதியின்படி இம்மையிலே எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். கர்த்தர் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் வாயில் வைக்க வேண்டும். வாயில் வைக்க வேண்டுமானால் மனதில் இருக்க வேண்டும், மனதில் இருக்க வேண்டுமானால் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆகவே இரவும் பகலும் இந்த கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிறது ஜெபம் எல்லாம் வாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாய்க்காமல் போகுது. என்னமோ கடவுள் சிலருக்கு பதில் கொடுக்காரு, சிலருக்கு பதில் கொடுக்க மாட்டாருன்னு மக்கள் முடிவுக்கு வந்து எழுப்பி போயிடுறாங்க. அவ்வளவுதான். அது டோட்டல் ஃபெயிலியர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. அவங்க வேணும் இவங்க வேண்டாங்கிற இந்த வித்தியாசமே கிடையாது. ஏழை பணக்காரர்கள் என்ற வித்தியாசமே தேவனிடத்திலே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பதில் வரலன்னு சொன்னால் சம்திங் ராங் வித் மீ, என்கிட்ட ஏதோ சின்ன பிசகு இருக்குது வேதத்துக்கு அடுத்த காரியங்களில். அந்த பெரிய பாவம் செஞ்சுருக்கோம், இந்த பெரிய பாவம் செஞ்சுருக்கோம், அப்படி இல்லை. இங்கே ஏதோ பிசகு கிடக்குது. இயேசுனுடைய வேதனையை நம்ம பார்க்க மறந்துட்டு நம்ம வேதனையை கொண்டு கொட்டிகிட்டு இருந்தோன்னா எல்லாமே போச்சு. பதிலே வராது என்பது திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வேதனை உங்களுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும், உங்கள் வீட்டுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். தேவனுடைய வேதனை ஞான அறிவுள்ளவர்களுக்கு தெரியும். அது நிமித்தமே நீர் எனக்கு பதில் தருவீர் நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே இயேசுப்பட்ட வேதனை உங்களுக்காக, ஒவ்வொரு சொட்டு ரத்தம் இது வேலிடாக அருமையானமில்லை. உங்களுக்கு தெரிய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இதை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்து அருமையானமில்லை. அது நிமித்தம் இந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க வேணும். இயேசுவின் நிமித்தம், அவருடைய மனதுருக்கத்தின் நிமித்தம், அவருடைய காயங்கள் நிமித்தம், இரத்தத்தின் நிமித்தம், பாடுகள், அவருடைய கிருபை. பாருங்கள், இயேசுவின் பாடுகளை குறித்து கிருபைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையின் பரிபூரணத்தினாலே நம்ம எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆகவே எந்த ஆசீர்வாதங்களை ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் இட்ஸ் ஜஸ்ட் த மர்சி ஆஃப் காட், தேவனுடைய கிருபை. எத்தனையோ குழந்தைகள் குருட்டு குழந்தைகளாக பிறக்கிறது, கைகால் நொண்டியாக பிறக்கிறது. அவர் செய்த பாவம் கிடையாது, ஆதாம் செய்த பாவம். தொடர்ந்து அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய பின்விளைவுகள் இந்த உலகத்தை பாய்த்து கொண்டே வருது. 2ஆம் வருகை வரைக்கும் இந்த சாபங்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு தான் இருக்கும். அதிலிருந்து தப்பும்படி தான் இரட்சகராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதிலிருந்து நாம் தப்பி இருக்கிறோம். ஆகவே குழந்தை பிறகுன்னு சொன்னால் அது ஏன்னோ ஒரு பர்த்டே அது இதெல்லாம் கொண்டாடுறாங்க. கர்த்தரை நினைக்காங்களாங்கிறது ரொம்ப 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 சந்தேகம். நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். கர்த்தருடைய காயங்கள் நிமித்தமாக இலவசமாக கொடுக்கப்படுகிற கிருபை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அவரே தேவனால் நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். ஆகவே சில ஜெபங்களுக்கு வியாதிக்காக ஜெபிக்கும்போது பதில் இல்லைன்னு சொன்னால் ஜெபத்தை மாற்ற வேண்டும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவரை மாற்ற முடியாது. நம்முடைய ஜெபத்தை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றும் பொழுது துரிதமான பதில் வரும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மிகுந்த ஜெப கனிகளை கொடுப்பதனாலே என் பிதா மகிமைப்படுவார், நீங்களும் எனக்கு சீஷராயிருப்பீர்கள். ஜெப கனிகள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் பிதாவுக்கு ஒரு மகிமையும் இல்லை. ஜெபம் பண்ணி பதில் வாங்கணுன்னா அந்த கிருபையினாலே அருமையானவர்களே அநேகர் தேவனை அறிந்து கொள்கிறார்கள். அது எதன் மூலமாக வருதுன்னு சொன்னால் இயேசுவின் பாடுகள். அருமையானவர்களே அதை குறித்த
அறிக்கை வாயிலே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் ஜெபத்தில் வரும்போது வாயில் தேவனுடைய வார்த்தையை வையாமல் ஜெபத்தை ஆரம்பிக்காதீங்க. அது ஜெபம் அல்லன்னு இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. ஆகவே கர்த்தர் சொல்லும்போது வீண் வார்த்தைகளை அலப்பாத 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 நாம் என்ன சொல்கிறோமே அலப்பிட்டடகான்று கர்த்தர் அநேக விசுவாசியில் பார்த்து சொல்கிறாரு அலப்பிட்டடகாங்க. தேவனுடைய வார்த்தையை பேசுனா தேவன் உனக்கு மரியாதை கொடுக்கிறார் என்றால் தேவனும் வார்த்தையும் ஒன்று. ஆகவே தேவ சமூகத்தில் போகும்போது இரக்கத்தன்மை போக வேண்டும். தேவ உதவியை சுமந்து வருகிற கிருபையை நம்பி போக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாயில வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு படியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறபடியால் தைரியமாய் கிருபாசன தண்டை கட்டி சேருங்கள். இல்லாவிட்டா வராத ஓடு, இல்லாவிட்டா ஓடு. எந்த பிரசங்க ஏறினாலும் சரி, எந்த சூப்பர் பாஸ்டராக இருந்தாலும் அப்பாஸ்தலராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யாருக்கும் அனுமதி இல்லை. அருமையானவர்களே கவனிங்க, ஒரு நிபந்தனையின் பேரிலே, அருமையானவர்களே இங்கே சில நிபந்தனையின் பேரிலே ஜெபம் பண்ணி பதில் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால், பரிதாபம் சொன்னால் மனதுருக்கோன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து நேற்றம் என்றும் மாறாதவர். இந்த பூலோகத்தில் வரும் பொழுது மனதுருகவே அவர் சுற்றி தெரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மக்களுடைய கஷ்டங்களை பார்க்கும்போது ஒரு மனதுருக்கம் ஏற்பட்டது. மனதுருக்கம்னா என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மனதில் ஏற்படுகிற ஏதோ ஒரு சஞ்சலம் அல்ல, மனதில் ஏற்படுகிற ஒரு வருத்தம் அல்ல, இது இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே இருந்து பொங்கி எழுகிற ஒரு தெய்வீகமான ஒரு ஈர்ப்பு சக்தி. எப்படியாவது விடுதலை ஆக்க வேண்டும், அவங்க நல்லா இருக்கணும், அவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், இந்த பிரச்சனைக்கு முடிவு வர வேண்டும் என்று தேவன் மனிதன் பக்கமாக இழுக்கப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை யாரும் பரலோகத்திலிருந்து கீழே கொண்டு வர முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது அவர் சொல்கிறாரு, தனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும்படி முந்திய அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன், 20 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். தேட்ஸ் அப்சல்யூட்லி நத்திங், ஒன்றும் கிடையாது. கடவுளுக்கு அருமையானமில்லை, பணம்லாம் ஒன்றுமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் எங்கே பார்த்தாலும் லஞ்சமாக இருக்குது. டக்குன்னு லஞ்சத்தை முதல்ல கொடுக்கான், ரெண்டாவது காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுறான். அவருக்கு ஒன்றையும் கொடுக்க முடியாது. பரலோகத்திலிருந்து அவர் இறக்கும்படி ஏறுகிறவன் யார்? ஒருத்தனையும் இறங்க முடியாது, ஒருத்தனையும் இறங்க முடியாது, ஒருத்தனும் அவரை கம்பல் பண்ண முடியாது, ஒருத்தனையும் அருமையானவில்லை அவருக்கு பிடிக்க கொள்ள முடியாது. இரக்கம், எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், இரக்கம், கிருபை, பரிதாபம், இயேசுவின் காயங்கள், இவைகள் எல்லாம் மனதில் நிறைஞ்சிருக்கட்டும். இவைகள் பரலோகத்துக்கு ரொம்ப முக்கியம் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.